அம்மா அகிலாண்டேஸ்வரி, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு தண்ணி ஊத்த ஒரு ஆள் அனுப்பின மாதிரி என் லைஃப்ல விளக்கேத்துறதுக்கும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே எனக்கு கொடுத்துரு. அவ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நான் அப்படி இல்லைன்னு நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும். இப்போ நான் ரொம்ப மாறிட்டேங்கிறதையும் அவ இல்லாம நான் இல்லைங்கிறதையும் நீ எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சிருமா. என் வேண்டுதலே இதுக்குதான். என்ன நீ ஏமாத்த மாட்டேன்னு நான் நம்புறேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரததஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. மாலை வாங்கிக்கோமா, போட்டுக்கோ. போட்டுக்கோமா. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து வெண்டிருக்கீங்க. உங்க வேண்டுதல அந்த அம்பாள் கண்டிப்பா நிறைவேற்றுவா. ஏன் சாமி கூட வந்தா உடனே பொண்டாட்டின்னு சொல்றீங்களா? யாரு என்ன கேட்க மாட்டீங்களா? அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தவங்க சாமி. அவங்கள போய் பாருங்க அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படுதுன்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து வந்தது ஜோடி பொறுத்த அம்சமா இருந்தது. அதனால புருஷ பொண்டாட்டியா தான் இருப்பீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன். இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஜாடிக்கேத்த முடியா தெரியும். சார், நான் கிளம்புறேன் சார். ஏன் செல்வி? இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். செல்வி
மாப்பிள, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் விளைவிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொன்னப்ப நீங்க நம்பலல்ல. இப்ப கூட என்னால நம்ப முடியல மாப்பிள. ஆனா உனக்கு எல்லாமே சாதகமா இருக்கியா? அந்த குருக்களை கூட பாரு, நாம சொல்லி கொடுத்து நடிக்க வச்சிருந்தா கூட அப்படி ஒரு டயலாக் எல்லாம் சொல்லியிருக்கவே முடியாது. அந்த ஆள் பேசின பேச்சுல தான் இவ இன்னும் ஃபீல் ஆயிட்டான். தம்பி, தேங்க்ஸ். அப்போ இதுவும் செட்டப் தானா மாப்ள? சும்மா எதுவும் கிடைக்காது மாமா. பெரிய கிரிமினலா இருப்பான் போல் இருக்க. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். செல்வி, இங்க வாமா. ஐயோ, சத்யா, வா வா. பிரபு, செல்வி ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. ஏமா, நாம வெளியில போக வேண்டாமா? எதுக்கு? ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவோம். எது பண்ணாலும் கடைசியில நாம மொக்க தான் வாங்குவோம். அதுக்கு முக்கியமான 3 டிக்கெட்டை காணோம். என்னங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, அண்ணன் அண்ணி சின்ன மாமாவெல்லாம் காணுமே, அதான் யோசிச்சேன். எல்லாம் உள்ளதா இருக்காங்க. நீ வந்தாதான் அவங்களுக்கு பிடிக்காதே, அதான் உள்ளே இருக்காங்க போல இருக்கு. இதுங்கெல்லாம் எப்பதான் திறந்த போதுங்களோ தெரியல. நீ உள்ள வாமா. நீங்க போங்க, நான் வரேன். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இல்ல ஒரு பேபி, நீ போ, நான் வரேன். ஏங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். நீ போய் ரூம்ல இரு, நான் வந்துறேன். சரி, சீக்கிரம் வாங்க. சித்தப்பா, என்னம்மா? சித்தப்பா.
என்னாச்சு சத்யா? ஏன் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்க? காலம் செஞ்ச கோலம் அண்ணியே, காலம் செஞ்ச கோலம். இனிமே என்னால தனியாலாம் நடுக முடியாது. யாராவது கைத்தாங்களா புடிச்சோ இல்ல குச்சியோடையோ தான் நடுக முடியும். உனக்கெல்லாம் இன்னும் நல்லா வேணும். நான் நீ இப்படி சொல்றீங்க? ஆமா, கால் நல்லா இருந்தப்ப கொஞ்சம் நெஞ்சமா ஆடின. எங்களை சாட்டையால எல்லாம் அடிச்சல்ல, இப்ப ஓன் நிலைமைய பாத்தியா? இப்படி உன்னை பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோ, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடியா? போட்டுருவான். அண்ணி சக்கருதா? எதிரிய கூட ஒரு 2 நிமிஷம் சந்தோஷப்படுத்தி பாக்குறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுதான் ஒரு 2 நிமிஷம் உங்களை நல்லா சந்தோஷப்படுத்தி பார்த்தேன். அப்பப்பப்பப்பா, என் மேல எவ்வளோ வன்மத்தோடு இருக்கிறீங்க அந்நியாரே. எனக்கெல்லாம் எந்த காலத்திலயும் எதுவுமே நடக்காது. அக்கா, செல்வி அக்கா, நான் இல்லாத நேரத்துல உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்னக்கா பிரச்சனை வரப்போகுது? இல்ல சரவண எதுவும் நான்டா? இல்லக்கா. எதா இருந்தாலும் பயப்படாம சொல்லு செல்வி. நான் வேற வீட்டுல இல்லாத நேரத்துல அது அவனுக்கு சாதகமா தீனு எதுவும் தப்பா நந்துக ட்ரை பண்ணானா? சேச்சே இல்லக்கா. இப்பெல்லாம் அவர் என்கிட்ட எதுவுமே பெருசா வச்சுக்கிறது இல்ல. அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு. நிஜமாவா சொல்றா? ஆமாக்கா. சரி போ. ஏதோ செல்வி ஆண்ட மாற்றம் தெரியுதே.
அதே மாதிரி வெளியே நான் பார்க்கணும். இங்கதானே வச்சேன். நான் பேபி ஏதோ தேற மாதிரி இருக்குது. இல்லங்க, உங்ககிட்ட ஒண்ணு குடுக்கணும் எடுத்து வச்சேன். அது எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். நம்மளாண்ட குடுக்க வச்சதுன்றான். அப்போ டிராயிங் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வச்சேன்? அங்க இருந்து எடுத்து இங்கதானே வச்சேன். ஏன் அவள் பேபி நீ தேடி இருக்கிறது இவ்ளோ பெரிய சைஸ்ல இருக்குமா? இல்ல இல்ல, அவ்வளவு பெருசெல்லாம் இருக்காதுங்க. அதோட சின்னதுதான். அப்போ ஃப்ரேம கழட்டி வச்சுட்டு ஓட மட்டும் ஒளிச்சு வச்சிருப்பான் போலுக்குதே. அப்போ ஒரு இந்த சைஸ்லயாவது இருக்குமா? இல்லங்க, அதை விட சின்னது. அப்போ டிராயிங்க மட்டும் கட் பண்ணி ஒளிச்சு வச்சிட்டானோ? சரி, இந்த சைஸ்ல இருக்குமா அவள் பேபி? என்ன கொஞ்சம் தேட விடுறீங்களா? அதை கண்டுபிடிச்சு உங்க கையில தாங்க கொடுக்க போறேன். சும்மா இல்ல, நான் சொன்னா நானும் கொஞ்சம் சேர்ந்து தேடுவேன்ல. ஒண்ணும் வேணாங்க. ஏன் அவள் பேபி சர்ப்ரைஸா எதுவும் கொடுக்க போறியா? ஏங்க அவள் பேபி நீ கடைசியா எங்க வச்சேன்னு சொன்னா நான் எடுத்து குத்துறேன். அவள் பேபி அது தெரிஞ்சா எனக்கு எடுக்க தெரியாதா? ஓ ஆமால. இங்க இருந்து அங்க. ஐ காட் இட். நான் தேடினது கிடைச்சிச்சு. இரு பேபி இரு, நான் கண்ணு முடிக்கிறேன். கண்ணு முடிக்கிறீங்களா? இவங்க ஏன் கண்ணு மூடணும்? கண்ணை மூணாதான் மூடிட்டீங்க. இப்ப திறந்து பாருங்க. இரவு பேபி கவுண்ட் டவுன்லாம் இருக்குது. கவுண்ட் டவுனா? 3 2 1. இதுதான் இந்த டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். என்ன டைம்ல என்னெல்லாம் சாப்பிடணும்ன்றது தெளிவா எழுதி இருக்கு. டைமுக்கு இந்த டேப்லெட்லாம் நீங்க மறக்காம சாப்பிடணும். ஓகே? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்கணும். சரியா? குட் கேர்ள். அவள் பேபி இதத்தான் இவ்வளவு நேரம் தேடினியா? ஆமாங்க, இது எங்க வச்சேன்றதே மறந்துட்டேன். அதான் இவ்வளவு நேரம் தேட வேண்டியதா போயிடுச்சு. என்ன பிடிங்க. எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மறக்காம சாப்பிட்டுருங்க. ஓகேவா? சொல்லுங்க. சாப்பிட்டுருவீங்களா? குட் கேர்ள். பை. லூஸ் அவள் பேபி. அதான் வரேன்ல குத்தாதான் என்ன எங்க வச்சிருப்பான்? தேடி பாப்போமே.